ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சஷ்டி. அதாவது இந்த வருஷத்தில் வர தேய்பிரை சஷ்டி, முதல் தேய்பிரை சஷ்டின்னு சொல்லுவாங்க. இதையே ரொம்ப 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 பவர்ஃபுல்லான சஷ்டி இது. வழக்கமாக சஷ்டி அப்படின்னா நம்ம முருகன் கோவிலுக்கு போகிறது, நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் செய்கிறது, இதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலுமே அகத்திய சித்தர் சொன்ன ஒரு சூட்சமமான முறை இருக்குது. இது எப்படி தெரியுங்களா? இது நீங்கள் சாதாரணமாக எந்த விஷயத்தை நினச்சாலும், உங்களுக்கு பணம் வேணுமா, இல்லை வேலை வேணுமா, இல்லை கடன் அடைக்கணுமா, எந்த விஷயத்த நினச்சி நீங்கள் அதை செஞ்சு வச்சாலுமே 6 மணி நேரத்தில் ஆரம்பித்து 6 நாள் அல்லது 6 வாரத்துக்குள்ளே இது விடை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அகத்திய சித்தர்லேயே ஒரு சூட்சம முறை இது. இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு முறை தான். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதாவது யாருக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ, ஒரு வீட்டில் 6 பேர் இருக்கீங்கன்னா 6 பேருக்கும் ஒரு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த 6 பேருமே ஒரு ஒரு விஷயத்துக்கு கட்டி வைக்கலாம். ஒரு டைமில் ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் வைக்க முடியும். இது அந்த மாதிரி பவர் கொடுக்கும். அதனால் 2-3 விஷயங்களை சேர்த்து வைக்க முடியாது. இப்போது இதுக்கு என்ன மாதிரி பண்ணணும், என்னென்ன பொருளெல்லாம் இதுக்கு வேணும் அப்படிங்கிறது நான் வீடியோவில் சொல்கிறேன். ஒன்றா கவனமாக அதை கேட்டு கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படியே செய்யுங்க. சஷ்டியில் செய்யலாம் இந்த முறை, செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம், கிருத்திகையில் செய்யலாம், முருகனுக்குரிய எந்த நாளாக இருந்தாலும் அதில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி முடிஞ்சதுன்னா இன்றைக்கே செய்யுங்க. சப்போஸ் விட்டவங்க நீங்கள் முருகனுக்குரிய நாள் எந்த நாள் வந்தாலும் அதில் செய்யலாம். வியாழக்கிழமை அன்றைக்கி செய்யலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கிர வியாழன் அப்படிங்கிறனால இன்றைக்கி கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சுக்கிரவார வியாழன் அப்படிங்கிறனால இன்றைக்கி செஞ்சு வைங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வராகமுத்து சித்திரை அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட பல சித்திரங்கள் குறிப்புகள், அனுபவபூர்வமான பல விஷயங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோலாம் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க. இப்போது இந்த முறை சேர்க்க என்னென்ன பொருள் வேணுங்கிறது நான் ஒன்றுன்னா சொல்கிறேன். அதெல்லாம் ஃபஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொருளை வச்சு அகத்திய சித்தர் சொன்ன சூப்பரான ஒரு மந்திரமும் இருக்குது. அந்த மந்திரம் என்னென்னா, சகலத்தையும் நமக்கு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு மந்திரம் அது. சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்குமா. அதனால் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனை நிறைவேற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கனால கரெக்டாக அது ப்ரொசீஜரை நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சாலே போதும். இப்போ என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறோம் ஒன்றுன்னா அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நமக்கு தேவையான ஒரு பொருள் பச்சை நிற துணி வேணும். நல்லா சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை நிறத்தில் கர்ச்சீஃப் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். பச்சை நிறத்தில் ஷால் இருந்துச்சுன்னா அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை நிற துணி ஃபுல்லாக பச்சையாக இருக்கணும். இந்த மெத்தடு செய்யறதுக்கு பச்சை நிற துணி ஃபுல் பச்சையாக இருக்கணும். சரிங்களா? அதுதான் வேணும். வேறு கலர் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. பச்சை நிறம் தான் யூஸ் பண்ணணும். வீடியோ பார்க்குறவங்களுக்கு டவுட் வருன்றதுனால சொல்கிறேன். அதே போல் இந்த முறையை நீங்கள் செய்யும்போது நீங்கள் பச்சை கலர் ஷால், அது நிறைய கலர் வந்திருந்தாலும் பரவாயில்ல, பச்சை மெயினாக இருக்கணும். அந்த மாதிரி பச்சை நிற ஷால் இருந்தாலும் அதில் பச்சை கலர் டாப் போட்டிருந்தாலும் பச்சை ட்ரெஸ் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது சுக்கிரவார வியாழன் சொல்லுவாங்க. சுக்கிரவார வியாழன்கிற சுக்கிர தசையை நமக்கு கொடுக்கக்கூடாது மட்டும் இல்லாமல் எதை நினச்சி நம்ம செஞ்சாலும் வெற்றிகளை கொடுக்கும். அதனால் வியாழக்கிழமை முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம செய்யும் போது இந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணும்போது அது வெற்றியை கொடுக்குங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பச்சை நிற துணியை நல்லா விரித்து வச்சு அதில் 6 ஏலக்காய்களை எடுத்துக்கணும். இந்த 6 ஏலக்காய்களை எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே இதெல்லாம் பச்சை நிற துணியில் வைக்கிறதுக்கு முன்னாடி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்துலையோ இல்லை ஒரு டப்பாலையோ எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன வேணுங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ ஏலக்காய் 6 எடுத்தாச்சா? பச்சை பயிருங்க. இந்த பச்சை பயிறு எண்ணி 6 எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நிறையெல்லாம் வேண்டாம். எண்ணி 6 பச்சை பயிர் மட்டும் இருந்தால் போதும். இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே மோஸ்ட்லி பச்சையாக தான் அதில் இருக்கும். 1-2 பொருட்கள் மட்டும் மாறுபடலாம். சரிங்களா? இப்போது பச்சை பயிர் எடுத்தாச்சு. இது கூடவே பச்சை கற்பூரம், அது பச்சையாக இருக்காது, ஆனால் இந்த முறைக்கு பச்சை கற்பூரம் அவசியம் அப்படிங்கிறனால பச்சை கற்பூரம் ஒரே ஒரு துண்டு மட்டும் நமக்கு போதும். இந்த ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னென்ன பொருளெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் ஒரு தட்டு மேலே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பச்சை நிற துணியை நல்லா விரித்து வச்சுட்டு நீங்கள் ஒரு பொருளாக எடுத்து வைக்கும் போதும் அகத்தியர் சொன்ன அந்த மந்திரம் ஒரு 6 வாட்டி சொல்லணும். ஒரு பொருளுக்கும் 6 வாட்டி சொல்லணும். சரிங்களா? நல்லா மனசார முருகனை எந்த பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகணுமோ அது நல்லபடியாக நீங்கள் முடிச்சு கொடுத்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அதை நான் செய்ய போகிறேன். எனக்கு இதில் வெற்றி தான் கிடைக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் தான் எனக்கு துணை அப்படிங்கிறத நல்லா மனசில் வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் உங்கள் கோரிக்கையை ஒரே ஒரு தடவை எழுதுங்க. 6 வாட்டி வேண்டாம், ஒரு வாட்டி. அதாவது பணம் கிடைக்கணும் அப்படின்னா, எனக்கு 6 மணி நேரத்தில் நான் கேட்ட பணம் கிடைக்கணும்
அப்படிங்கிறது, அது எவ்வளோ ரூபாங்கிறத மென்ஷன் பண்ணி, யார் உங்களுக்கு தரணுமோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணி, உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் தெரியுமோ அந்த டீட்டெயிலாம் போட்டு அந்த பேப்பரை சின்னதாக எழுதி அதை வந்து வைக்கணும். சரிங்களா? இதில் வந்து பச்சை நிற பென் யூஸ் பண்ணுங்கள் எழுதுறக்கு. இப்படி எழுதி வச்சுட்டு ஏலக்காய் 6 எண்ணத்தை எடுத்து கையில் வச்சுட்டு இந்த மந்திரம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேப்பரை கடைசியாக வச்சுக்கலாம், ஏலக்காயை ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுங்கள், ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளூம் சௌம். இது வந்து பீஜமந்திர சொற்கள், முருகனுடைய சக்தி வாய்ந்த பீஜமந்திர சொற்கள் அகத்தியர் கூறினது. இது எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தியுடையதுங்க. எது உங்களுக்கு வேணுமோ அதை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 6 வாட்டி, ஒரு ஏலக்காய் வைக்கும் போது ஒரு வாட்டி, அது மாதிரி 6 ஏலக்காய் நம்ம வைக்கும் போதும் ஒரு வாட்டி சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? பச்சை பயிர் நீங்கள் வைக்கும் போதும் அதே போல் தான். ஒரு பச்சை பயிர் வைக்கும்போது ஒரு வாட்டி சொல்லி 6 பச்சை பயிருக்கும் ஒரு வாட்டி 6 முறை நம்ம சொல்லணும். பச்சை கற்பூரத்தை கையில் வச்சுக்கோங்க, நடுவில் கையில் வச்சுட்டு வலது கையில் 6 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். இப்போ கடைசியாக அந்த பேப்பரை நம்ம உள்ளே வைக்கணும். உங்கள் கோரிக்கை எழுதி வச்ச பேப்பர் இருக்கு இல்லையா, அதை உள்ளே வைக்கணும். அதை கையில் வச்சுட்டு 6 முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த பேப்பரையும் உள்ளே வச்சுருங்க. இவ்வளவுதான். ஒரு பொருளுக்கும் 6 முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்படியே எல்லா பொருட்களையும் உள்ளே வச்சு அந்த மூட்டையை அப்படியே கட்டிக்கோங்க. பச்சை நிற மூட்டையை அப்படியே கட்டி வச்சுக்கோங்க. இப்போது அந்த மூட்டையை கையில் வச்சுட்டும் 6 வாட்டி இந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்லணும். சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். இதெல்லாம் மனசார சொல்லிவிட்டு உங்கள் வீட்டு பூஜையில் கொண்டே அந்த மூட்டையை வச்சுருங்க. சரிங்களா? இப்போ டவுட் என்ன வரும்னா, பீரியட்ஸ் டைமில் இது செய்யலாமா அப்படிங்கிற டவுட் வரும். கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. பீரியட்ஸ் டைமோ நான்வெஜ் சாப்பிட்டோ இதை செய்யக்கூடாது. இதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் எதை வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். இது செய்யறதுக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க. வீடியோ பார்த்த உடனே பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி வீடியோ பார்த்த உடனே பண்ணலாம், இல்லைன்னா இன்றைக்கி நாள் முழுக்க டைம் இருக்குது, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வச்சு இதை நீங்கள் செஞ்சுருங்க. இப்போ இந்த மூட்டையை அப்படியே கொண்டே உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. அவ்வளோதான். இது வந்துட்டு 6 மணி நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் காமிச்சிரும். சரிங்களா? அதிகபட்சம் 6 மணி நேரம், மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு 6 வாரம் வரைக்கும் அதோட பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வீட்டில் எப்போல்லாம் பூஜை செய்வீங்களோ, சாம்பிராணி புகை காட்டுவீங்களோ, அப்போல்லாம் எடுத்து இந்த மூட்டைக்கு சாம்பிராணி புகை காமிங்க. நீங்கள் காட்ட அதோட பவர் வந்துட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும். எப்போல்லாம் இந்த மூட்டைக்கு சாம்பிராணி புகை காமிக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தையும் ஒரு 6 வாட்டி சொல்லுங்கள். அப்படி சொல்ல அதோட சக்தி கூடும். நேற்றைய வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், பீஜ மந்திர சொற்கள் பயன்படுத்தி நீங்கள் எந்த முறையை சொன்னாலும் அது சொல்ல அதோட பவருங்கிறது கூடிகிட்டே இருக்கும். எத்தனை வாட்டி நம்ம ஒரு வாட்டி சொன்னாலும் அதோட பவர் வேலை செய்யும். நீங்கள் ஒரு முறையும் சொல்லும் போது பவர் கூடிகிட்டே இருக்கும். அதனால் எப்பெல்லாம் சொல்ல முடியுமோ அப்போல்லாம் சொல்லுங்கள். சாம்பிராணி இப்போ காமிக்கும் போதெல்லாம் ஒரு 6 வாட்டி இந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்லுங்கள். மேக்ஸிமம் 6 வாரம் மட்டும் இந்த மூட்டை உங்கள் வீட்டில் இருக்கட்டும். அதுக்கு மேலே வச்சுக்கவே கூடாது. சரிங்களா? 6 வாரம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைமிங்கெல்லாம் டேட்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 வாரம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்குள்ளேயே நடந்துடும். மேக்ஸிமம் 6 மணி நேரத்தில் ஆரம்பித்து 6 நாட்கள் ஆரம்பித்து 6 வாரம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே கண்டிப்பாக நடந்துடும். சரிங்களா? நடக்காட்டியும் அதை வீட்டில் வச்சுக்கக்கூடாது. எடுத்து கொண்டு போய் தண்ணியில் போடணும். தரையிலெல்லாம் போடக்கூடாது. ஓடுற தண்ணி, கிணறு, ஆறு, குளம் இப்படி இருக்கிற இடத்துல கொண்டு போய் அதை போடணுங்க. சில பேருக்கு டவுட் வரும், கால்படாத இடத்துல போட்டுடலாமான்னு. போடக்கூடாது, தண்ணியில் தான் இதை போடணும். சரிங்களா? தண்ணியில் மட்டும் போட்டுட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நம்பிக்கையோடு வந்து இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.